Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சஹருக்கு வந்துட்டு நான் என்ன ரெசிபி ரெடி பண்ணேன், அதுக்கப்புறமா வந்துட்டு இஃப்தாருக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்துட்டு முள்ளு மாதிரி, அதாவது ரொம்ப மட்டன் ஃப்ளஷ் இல்லாமல் அதிகமாக முள் வச்சு எப்படி ஒரு குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்துட்டு குழம்பு நல்ல கலராக இருக்கும், அதே போல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீரகத்தூள் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே சேர்க்கலாம். இந்த மசாலாலாம் உங்ககிட்ட தனித்தனியாக இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குங்க. இப்போ பாருங்கள், மசாலா சேர்த்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் இருக்குல்ல, இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஃப்ளஷ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்துட்டு முள்ளும் கறியுமா தான் சேர்ந்து இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டனில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கி அது நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எந்த வாசனையுமே இருக்காது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாமே அந்த மட்டனுக்குள்ளே அப்படியே இறங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 10 செகண்ட் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன், கீரைலாம் இல்லை, அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்ல ஜூஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வருங்க, அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பும் சேர்த்துருங்க, அப்போ தான் அந்த மட்டனில் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்குல்ல, நமக்கு தொக்கு மாதிரி இருக்குல்ல, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் மேலே தெரியணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நம்ம இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மல்லிப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் மட்டன்லாம் எதுவுமே ஜாஸ்தியாக இல்லை, ஸோ சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே அது வெந்துடுச்சு, அதனால 4 விசில் அளவுக்கு வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறமா இடையில பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மட்டன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. 100 கிராம் அளவுக்கு வெறும் மட்டன் மட்டும், முள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இஞ்சி பூண்டு, பாதி தக்காளி, அதுக்குமா உப்பு, அதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இது 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சு இதை விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இதை இப்படியே வேணும்னா இந்த மாதிரி இப்படியே விட்டுறலாம். ஆனால் இதில் நான் வந்துட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்க இதில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இதை ஒரு விசில் விட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. அப்படி இல்லைன்னா இதை விட்டு அப்படியே கொதிக்கவும் வச்சுக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. ஒரு விசில் விட்டு குழம்பை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் வந்துட்டு அந்த மட்டன் ஃப்ரைக்கு வந்துட்டு விசில் போட்டு வச்சுருக்கேன். அது இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்குது. குழம்பு பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்தாச்சு. இதுவுமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் நான் வந்துட்டு ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணேன் இல்லையா, இதுவுமே தண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்துட்டு முக்கியமாக சொல்லது என்னென்னா, கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி இப்படி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த நெய்யில் வதக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மட்டனும் தேங்காயும், இதை இதில் சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுண்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு பரட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லி இலை சேர்த்து பரட்டி இறக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பரான சஹருக்கு வந்துட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பள்ளிவாசல்லேருந்து நோம்பு கஞ்சியும் வந்துருச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் வந்து ருசித்து செஞ்சாலுமே பள்ளிவாசல்லேருந்து வர்ற கஞ்சி வந்து தனி டேஸ்ட்டு தான். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோம்பு கஞ்சியும் வந்துருச்சு. கறி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இஃப்தாருக்கு தான் வந்து நான் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து எனக்கு சில்லுன்னு இருந்தால் ஆகாது. அதனால் நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதி லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நன்னாரி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நன்னாரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதில் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் லெமன் ஜூஸும் நன்னாரியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும் உடம்புக்கு, ரொம்பவுமே நல்லது. இதில் நமக்கு வேணும்னா சப்ஜா சீடு கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். எனக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகாதுங்கிறதுனால நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கடாயில் வந்து ஃப்ரோசன் அந்த சிக்கன் இருக்கும்ல, அது வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதிகமாக ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆயிலில் வந்துட்டு அதிகமாக ஃப்ரை பண்ணி எடுத்த ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதிகமான பழங்கள், நிறைய தண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும், உடம்புக்கும் நல்லது. இப்போ அவ்வளோதான். இஃப்தாருக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த டைமும் அவசரமாக நெருங்கிட்டே இருக்கிறதுனால அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா இஃப்தார் டைமும் நமக்கு நெருங்கிருச்சு. அவ்வளோதான். இதான் சிம்பிளான இஃப்தார் ரெசிபீஸ் நான் எனக்காக பண்ணிக்கிட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொழுதுட்டு சஹர் வந்துடுச்சு. சஹர் டைமில் இதான் எனக்கான பண்ண ரெசிபி. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.